மித்ரா, அந்த ரெசிடென்ட் ஓட இது ரீகலெக்ட் பண்றியாடா? ரெசிடென்ட் வீடியோ பார்க்கலையா? வஷிதா, நீங்க பாத்தீங்களா வீடியோ? லாஸ்ட் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்க. மித்ரா, நீங்க அட்டன் பண்ணீங்க. பண்ணலையா? இப்படி இப்படி விட்டீங்க? எப்பவுமே ஆஃப்டர்நூன் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களே? ஓ, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுனா. சரி 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 ஓகே. வஷிதா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வஷிதா? சொல்லுங்க. ஏய் அக்ஷயா, என்னடா ஆச்சு? அக்ஷயாவா? சரி, ஓகே. ரைட் ரைட். சொல்லுங்க கண்ணா, இந்த ரெண்டு கண்டிஷன் சொல்லுங்க. ம். ம். கரெக்ட். ஃபோர் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகே, பிபிஒய்னா ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர். குட். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன், எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலே ரெசிடென்ட். மித்ரா, இது வந்து ரெசிடென்ட் வந்து எப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் மோர் இருந்திருக்கணும். இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் இல்லாம ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் 4 வருஷத்துல 365 நாள். ப்ரீவியஸ் இயர்ல வந்து 60 நாளும், ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல வந்து 4 வருஷம் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ்ல 365 நாள் மோரா இருந்திருக்கணும். அதான் பேசிக் ரெசிடென்ட்டோட கண்டிஷன். ஓகே. இது ஃபர்தரா இட்ஸ் பீன் ஸ்பிளிட் இன்டு டூ பார்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் கால்ட் அஸ் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மினிமம் 2 out of 10 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல அவர் வந்து he should have லைக் ஆமா, அட்லீஸ்ட் 2 out of 10 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல வந்து he should have been resident in India. ஓகே. அண்ட் ஆர் கிடையாது, அண்ட் 7 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? 7 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல 730 days இருந்திருக்கணும் ரெசிடென்டா. he has been residing இருந்திருக்கணும். இது வந்து ரெசிடென்டா இருந்திருக்கணும். மினிமம் 2 out of 10 ப்ரெசீடிங் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. இல்லனா 7 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 730 days he should have stayed or more. அப்படி இருந்ததுன்னா அவர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா விஷயம்? மித்ரா, ஓகேவா? ஓகே. இப்போ ஒருவேளை எந்த இந்த ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் வந்து does not satisfy both the conditionsனா, he is called as resident but not ordinary resident. If he satisfy both the conditionsனா, he is called as resident and ordinary resident. If he satisfied any one of the conditionனா, he is called as resident but not ordinary resident. இதோட homework எல்லாம் எப்படி? How are you placed? மித்ரா, how are you placed? homework எல்லாம் homework எல்லாம் கொடுத்திருந்தேன். வெனஸ்டேக்குள்ள அப்டேட் பண்ணுங்க. அது ஏர்லியஸ்ட் பண்ணிக்கோங்க. வர்ஷிதா, உங்களுக்கு எப்படி ஹவ் ஆர் யூ பிளே ஹோம்ஒர்க்? டிடி இல்லஸ்ட்ரேஷன் 8 மட்டும் போட்டீங்களா? ஒன்ல இருந்து கணும். ஓகே, அதுல கொஞ்சம் அப்படி ஸ்பீட் அப் பண்ணோம்னா வர்ஷிதா. ஏய் செல்லாம், இந்த வாட்டி ஜூன்ல எழுதுறீங்கல்ல வர்ஷிதா, அக்ஷயா? ஷுவரா எழுதுறீங்கல்ல? டவுட்லாம் எதுவும் இல்லையே? ஓகே, ரைட். கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்கன்னா ப்ராசஸ். ம். ம். சொல்லுமா. யாரு? ஸ்கூலா? காலேஜ்லயா?
ஐயோ. என்னடா அது? இன்டர்ன்ஷிப் சும்மா யார்கிட்டயாவது சர்டிபிகேட் வாங்கி அப்படி பண்ண முடியாதா? போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணுமா? நீ ஒண்ணு பண்ணுங்க வஷிதா. ஒரு லெட்டர் எழுதி அப்பா கிட்ட இருந்து லெட்டர் எழுதி பிரின்சிபல் மேமையும் இல்ல ஹெச்ஓடி மேம் கிட்ட போய் கொடு ஃபர்ஸ்ட். இந்த மேம் இந்த மாதிரி ஜூன்ல எழுதணும் மேம் நானு. இப்படி சொல்லு, என்னோட வீட்டு சூழ்நிலை வந்து நான் இது முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சிட்ட உடனே நான் இன்டர் முடிச்சுட்டு வேலைக்கு போற மாதிரி இருக்கு மேம். அதனால எனக்கு இந்த ஜூன்ல எழுதினா தான் ஈஸியா. எத்தாவது செம்டா நீனா? இன்னும் எவ்வளவு செம் இருக்கு? 2 செம் இருக்கு இல்லையா? சோ நீ சொல்லு ஹெச்ஓடி மேம் கிட்ட, இல்ல மேம் என்னோட வீட்டு சுச்சுவேஷன் நான் வேலைக்கு போன மாதிரி இருக்கு இமீடியட்டா. இல்ல இன்டர்ன்ஷிப் மேண்டேட்டரியா ஒர்க் பண்ணாமான்னு கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? மேண்டேட்டரி சில காலேஜ் எம்ஓபி வைஷ்ணவ்லாம் இருக்காங்க, சர்டிபிகேட் கூட கொடுத்துட்றாங்க. ஆடிட்டர் ஆஃபீஸ் போய் ஒரு 4 நாள் சும்மா இது பண்ணிட்டு அந்த மந்த் வரா மாதிரி போட்டுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. எம்ஓபி வைஷ்ணவ் அப்புறம் இங்க இந்த அந்த மாதிரிலாம் இது பண்றாங்க. லைக் தே அண்டர்ஸ்டாண்ட், காலேஜ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம காலேஜும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீ ஹெச்ஓடி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்க. லைக் மேம் இது எப்படி மேம் நம்ம லைக் மேண்டேட்டரியா நான் போகணுமா இல்ல எப்படி? 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஈவினிங் போயிட்டு வந்தா ஓகேவா காலேஜ் டைம்ல? அந்த மாதிரி கேட்டு பாருங்க. ஃபுல் டே போற மாதிரி எனக்கு அவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்கன்னு தெரியல. தே நீட் அ சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். அது ஒண்ணு. நம்பர் டூ, அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போங்க இந்த மாதிரி லைக் ரெக்வெஸ்டிங் ஹெச்ஓடி டு பர்மிட்டர் ஃபார் நோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி நோ ஜூன் எக்ஸாம், சிடபிள்யூ எக்ஸாம். அண்ட் வந்து பட் ஹவர் வந்து இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவா ஜூனுக்கு அப்புறம் கூட. ஸோ ப்ளீஸ் கிராண்டட் சம் டைம்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட டீட்டெயில்டா நான் இப்படி சொன்னேன்னு சொல்லு அப்பா கிட்ட. அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ யார் உங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுப்பாங்களோ டீட்டெயிலா எழுதி போய் ரெக்வஸ்ட் பண்ணி, இல்ல அப்பா அம்மா தான் வரணும்னா அப்பா அம்மாவை கூட்டின்னு போ ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு. அக்ஷயா கிட்டயும் சொல்லு, கூட்டின்னு போய் பேசுங்க. பேசுனாங்கன்னா கண்டிப்பா ஹெச்ஓடி மேடம்லாம் புரிஞ்சுப்பாங்க, தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நிறைய காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே இது பண்ணிப்பாங்க, ரிலாக்ஸேஷன் இருக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் எக்ஸம்ஷன். ஓகேவா? நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் முடிச்சு 2 ஹவர்ஸ் பர் டே அப்படி கூட போறாங்க. ஓகேவா? பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எந்த பிளானுக்குமே ஒர்க் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் யூ டேக் அ கால். ஓகே, பட் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. ஃபீஸ் கண்டிப்பா பே பண்ணிடுங்க. அதாவது என்ன ஆனாலும் வஷிதா இந்த வாட்டி எழுதியே ஆகணும். அந்த ஒரு இதுல நீங்க படிக்கணும். ஃபுல் புக் ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கனா யாருமே போறது இல்லடா. ஓகே, ஃபுல் புக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணலாம் பண்ணியிருந்தா போறது இல்ல. மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டுமே வந்திருந்ததுன்னா கிளிக் தானே உங்களுக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு ரேர் அக்கரன்ஸ் தான் நான் சொல்றது. ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்லாம் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். பட் பே த ஃபீஸ், டோன்ட் ஹேவ் அ டைலமா. ஃபர்ஸ்ட் டாக் டு யுவர் ஹெச்ஓடி. அப்புறம் அம்மா அப்பா கிட்ட லெட்டர் வாங்கின்னு போங்க. இல்ல அப்பாவையோ அம்மாவையோ கூட்டின்னு போங்க ஸ்ட்ரெயிட்டா. இது வந்து அவளுக்கு ரொம்ப ஆம்பிஷனான விஷயம் மேம், காஸ்ட் அக்கவுண்டிங் எழுதுறது கம்ப்ளீட் பண்ணியானோம். இந்த மாதிரி வந்து அவ உடனே லைக் ஷி ஹாஸ் டு கோ ஃபார் அ ஜாப். அதனால ஷி இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட்னு சொல்லிட்டு டேரக்டா போய் பேச சொல்லுங்க. கண்டிப்பா இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கிளிக் ஆகும். ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி பைசா ஃபீஸ் ஒன்னும் டயலாமாலாம் கிடையாது. வஷிதா இஸ் ரைட்டிங் ஹர் எக்ஸாம்ஸ் இன் ஜூன், அவ்வளவுதான். மித்ரா, வஷிதா, அக்ஷயா எல்லாரும் ரைட்டிங் ஹர் எக்ஸாம்ஸ் இன் ஜூன். அதுல நோ தாட். ஏன் எல்லாம் என்ன சப்போர்ட் பண்ணமோ நான் பண்றேன். பட் உங்க எண்ட்ல இந்த இந்த விஷயம் எல்லாம் கிளியர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மே ரிலேட்டிவ்லி ஃப்ரீனா போய் அழகா லைப்ரரியில உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. சரியா? நாளைக்கு யூ டேக் ஆக்ஷன். டாக் டு ஹெச்ஓடி மேம், கெட் அ லெட்டர் ஃப்ரம் அப்பா, டூ சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் டைரக்ட் மீட்டிங் வித். கண்டிப்பா ஹெச்ஓடி ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ஹெச்ஓடி மேம் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறவங்கள இருப்பாங்களேடா காஸ்ட் அக்கவுண்டிங் ஜூன்ல. how are they doing it? டாக் டு தம், பேசுங்க, யூ வில் கெட் அன் ஐடியா. அதாவது இதே குரூப் ஆஃப் பீப்புள் மொத்தமா போய் ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா பிரின்சிபல் கிட்டயும் மேம் கிட்ட ஒரு கண்டிப்பா நான் மினிமம் சொல்றேன், நான் அதுவும் எஸ்டிஎன்பி வைஷ்ணவ் சொல்றேன். மினிமம் உங்களோட கம்ப்ளீட் பிகாம், பிபிஏ, பிஏ கார்பரேட்லாம் இருந்தானா மினிமம் 10 பேராவது சிடபிள்யூ எழுதுவாங்க. சரியா? ஆமா, நீங்க பிஏ கார்ப்ல கூட கேளுங்க. பிபிஏ நீங்கலாம் ஒரு குரூப் ஆஃப் 10 பீப்பிள் போய் அட்ரஸ் பண்ணீங்கன்னா தே வில் கம் அவுட் வித் சம் பிளான் பி. சரிம்மா அப்போ ஒரு ஜூன் ஒரு எக்ஸ்டென்ஷனா கொடுக்குறோம், அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க, இல்ல ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. காலேஜ் தே வில் டூ இட். பட் யூ ஹேவ் டு டேக் த இனிஷியேட்டிவ். நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து குரூப் பண்ணுங்க.
பீப்பிள்லாம் கட கட கடன்னு பண்ணோம் அது. அப்பதான் அவங்க வந்து ஏன் இப்ப வந்து சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? கண்டிப்பா யூ ஆர் ரைட்டிங் இட். யூ ஆர் கிளியர் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியரிங் திஸ் டைம். புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட். ஐ வில் ஆல்சோ ப்ரொவைட் தி சப்போர்ட். சரியா? இந்த 2025 2026ன்றது ஃப்ரூட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம எவ்வளோ தூரம் முடிச்சிடுறோமோ சீட்டபிளே அவ்வளோ தூரம் நல்லது. சரியா? நல்லா பாத்துக்கோங்க. அஷிதா கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க இது பண்ணுவீங்க. சொல்லுங்க மித்ரா. அக்ஷயா குட் ஆஃப்டர்நூன்டா. வீட்டுக்கு வந்துட்டியா? அக்ஷயா குட் ஆஃப்டர்நூன். வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆ, சரி சரி சரி. ஓகே. சொல்லுங்க மித்ரா. சரி சரி சரி. ஓகேடா. இல்லடா வஷிதாவோட பேசியிருந்தேனா? அந்த ஃப்ளோ ஏதா மறந்து போயிடுவேன். ஓகே கண்ணா. தேங்க்ஸ். ஓகே ஓகே. ஷூர். ஸோ நல்லா படிங்க மித்ரா, வஷிதா, அக்ஷயா. அக்ஷயா நான் சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன் வஷிதா கிட்ட. ஓகே. வஷிதா நீங்க அப்புறம் அப்டேட் பண்ணுங்க நான் அக்ஷயாக்கு. எப்படி அப்ரோச் பண்ணணும் இது பண்ணலாம் சொல்லியிருக்கேன். யூல் கெட். அப்புறம் அசைன்மெண்ட் என்னாச்சு வர்ஷிதா? 28 லாஸ்ட் டேட்டா இருந்தது. சப்மிட் ஆகி ஏதாவது ரிப்ளை வந்ததா? ம். சர்டிஃபிகேட். அதுக்கு அந்த மெயில் அனுப்பிச்சு ஆ சொல்லுமா சொல்லுங்க. அப்படியா? ஓ. மித்ரா உங்களுக்கு எதையாவது எந்த லிங்க்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க மித்ரா. ரொம்ப தேட வேண்டாம் அதுக்காக. இஃப் யூ கம் அக்ராஸ். ம். ம். வஷிதா செக் பண்ணி பாருங்களேன். பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிளீனா ஃபோல்டர்ல ஐசிஎம்ஏ ஒரு ஃபோல்டர் போட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது நல்ல நாளா பார்த்து வீட்ல அப்பா அம்மாவெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்ல நாளா பார்த்து என்ன ரொம்ப இந்த இந்த மாசத்துலயும் நல்ல நாளா பார்த்து அக்ஷயா வஷிதா மித்ரா சரியா கெட் அப் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் அப்பா அம்மா அண்ட் தென் நோ பே த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் பண்ணிக்காதீங்க சரியா சம்டைம்ஸ் சர்வர் டவுன் ஆகுது உள்ள போக மாட்டேங்குது லாஸ்ட் வீக்லாம் போச்சுன்னா ஸோ இந்த வாரம் அடுத்த வாரமே நல்ல நல்லா பார்த்து கெட் இட் டன் ஸோ அக்ஷயா யூ ஆர் ரைட்டிங் யுவர் எக்ஸாம்ஸ் இன் ஜூன் இல்லையா கரெக்டா அக்ஷயா போயிட்டாங்களா அச்சோ சரி ஓகே ஸோ வஷிதா இந்த செகண்ட் தாட்டே எதுவுமே கிடையாது வேவரிங்கே இல்ல வஷிதா இஸ் ரைட்டிங் வக்ஷிதா இஸ் கிளியரிங் மித்ரா இஸ் ரைட்டிங் மித்ரா இஸ் கிளியரிங் சரியா இந்த அப்படியா இப்படியா எதுவுமே ஒரு செகண்ட் தாட் கூட வச்சுக்க கூடாது எல்லாம் அப்படியே கிளாரிட்டியா இருக்கணும் என்னோட பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரியா ஒர்க் அவுட் பண்ணுங்க ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் ஆனா அதுக்கு ஃபுல்லா இந்த பூல் ஆஃப் பீப்புள குரூப் பண்ணுங்க வஷிதா ஓகே ஆ வில் டூ இட் கண்டிப்பா நீங்க கிராக் அவுட் பண்ணுவீங்க அதுவும் பெனிஃபிஷியல் ஆகும் இது உங்களுக்கு பெனிஃபிஷியல் ஆகும் ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அட் த ஏர்லியஸ்ட் சரியா இப்போ அடுத்தது வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து கேன் எய்தர் பி அ ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட் இன் இந்தியா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டா மேம்னா கிடையாது இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் அட் அ கிளான்ஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அதெல்லாம் வந்து லைக் மேம் ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது so resident HUF when the control and management of affairs of HUF is wholly or partly situated in India during the relevant previous year then it's treated as resident in India uh, so control and management na என்னன்னா controlling and directive power actual control and management central control and management and not carrying the day-to-day affairs non-resident HUF na an HUF is non-resident in India the control and management of it is wholly situated resident na situated in India non-resident na situated outside in India ordinary resident கர்த்தான்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கர்த்தா காமர்ஸ்ல வெரி குட் ஆ ஸோ கர்த்தான்றது வந்து ஹெட் ஆஃப் த ஹெச்யூஎஃப் கரெக்டா அப்போ கர்த்தா வந்து சாட்டிஸ்ஃபைஸ் போத் த கண்டிஷன்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா போத் த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா he is said to be ordinary resident the karta does not satisfies both the conditions அப்படின்னா is it to be not ordinary resident
அவ்வளவுதான். Company, an Indian company is always a resident in India. A non-Indian company is said to be a resident in India if its place of effective management in that year is in India. ஓகேவா? Place of effective management னா என்னன்னா a place where key management and commercial decisions that are necessary for the conduct of the business of an entity as a whole or in substance made. இப்போ ரெசிடென்ட் கம்பெனினா இந்தியன் கம்பெனி ரெசிடென்ட் கம்பெனி. நான் ரெசிடென்ட்னா இஃப் த பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த இயர் வந்து இந்தியால இல்ல, ஓகே, அப்பன்னா நான் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லலாம். ஃபர்ம் அதே மாதிரி தான், அசோசியேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்கண்ணா, அதே மாதிரி கண்டிஷன்ஸ் வரும். இப்போ there is a concept called incidence of tax. மித்ரா இது ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா கண்ணா? இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீல் குட் கிடைச்சிருக்கும். சூப்பர். இப்போ இன்கம் அக்ரூட் ஆர் டீம்ட் டு பி அக்ரூட் ஆர் அண்ட் ரிசீவ்ட் ஆர் டீம்ட் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. அதாவது இன்கம் எனக்கு வர வேண்டியது, ஓகேவா, இல்ல எனக்கு வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். வர வேண்டியது இல்ல நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இன் இந்தியானா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் வந்து டாக்ஸபிள். புரியுதா? இன் இந்தியா accrued or accrued in India or received in India or deemed to be வந்தா மாதிரி ஒரு 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 இம்ப்ளிகேஷன்ஸ் இம்ப்ளைடு வந்துடுதுன்ற ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ், இல்ல ரியலாவே வந்துடுது, இல்ல ரியலாவே வர வேண்டியதுன்றக்கான இம்ப்ளிகேஷன்ஸ், இல்ல வந்துடுது நிஜமாலே வந்து வர வேண்டிய இன்கம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்தியால அது பர்வியூல இருந்ததுன்னா இட் இஸ் மூணுமே டாக்ஸபிள் டாக்ஸபிள் டாக்ஸபிள். Income accrued outside India but received or deemed to be received in India. Income accruing outside India. Accruing outside India na என்ன அர்த்தம்? In India. Income accrued outside India. Abroad. Very good. Okay வா? See, any income that arises or accrues outside India shall not be taxable in India. அதாவது the recipient of such income வந்து யார் அதை ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்க மாட்டாங்க, வாங்க போறவங்க. If a non-resident earns income abroad, then income is not subject to tax in India, correct? So, income that is accruing outside India, which is not, um, but it is received or to be received in India. நான் வேலை வெளியூர்ல செஞ்சிருக்கேன், ஓகே, பட் நான் இந்தியால தான் அதுக்கான பேமெண்ட் வாங்கணும் அப்படின்னா டாக்ஸபிள் டாக்ஸபிள் டாக்ஸபிள். சரியா? இன்கம் அக்ரூட் ஆர் டீம்ட் டு பி அக்ரூட் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, அதுவும் அதே மாதிரி தான். இங்க பாக்குற வேலைக்கு நான் வெளியில இருக்கிற நாட்டுல இருந்து இன்கம் வந்து வாங்கிக்கிறோம். இந்த வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒன்னொன்னா சொல்லி தரேன், இங்க பாருங்க. சி, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சிமிலரா இருக்கும். இப்படி சொல்லி தரேன், இது உங்களுக்கு என்ன நல்லா டிரான்ஸ்லேஷன் புரியும். இந்த அக்ரூடு, டீம் டு பி அக்ரூடு அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும். தமிழ் தெரியுமா ரெண்டு பேருக்கும்? மித்ரா அண்ட் வஷிதா, தமிழ் படிக்க தெரியுமா? ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட்ரா. அக்ஷயா இருக்காங்களா, வந்துட்டாங்களா? ஓ அப்படியா, சரி சரி, அம்மா கிட்ட சொல்லு, மா நான் மத்தியானம் கிளாஸ்ல இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஏய் செல்லம், மித்ரா உங்களுக்கு? சூப்பர், அப்ப மூணு பேருக்கும் படிப்பீங்க. அதாவது இன்கம் அக்ரோ டீம் டு பி ரிசீவ்ட் டீம் டு பி ரிசீவ்ட் இருந்தா திரட்டப்பட்ட அல்லது பெறப்பட்டதாக கருதப்படும் வருமானம் வந்துருதுன்ற மாதிரி இருக்கும்ல, வந்துருச்சு இல்ல வரப்போகிறதுன்ற மாதிரி இருக்கும்ல, மற்றும் ஆக்சுவலா ரிசீவ் ஆயிடுது இல்ல கருதப்பட்டது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்தியாவில் பெற வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூணுமே டாக்ஸபிள். அக்ஷயா, இந்த இப்ப நீ பார்த்த இல்ல அக்ஷயா, அதுக்கும் இப்ப நான் போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லுங்க அக்ஷயா. இந்தியாவிற்கு வெளியே வருமானம் திரட்டப்பட்டது ஆனால் பெறப்பட்டது அல்லது கருதப்பட்டது இந்தியாவில் பெற்றது.
என்ன அக்ஷயா போன இதுக்கும் இதுக்கும் என்ன அக்ஷயா டிஃபரன்ஸ்? கரெக்ட் கரெக்ட். அதாவது ஐ am ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே, ஐம் ஒர்க்கிங் ஹார்ட் அவுட் சைட் இந்தியா, பட் ஐம் ரிசீவிங் அ salary இன் இந்தியா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் புரியுதா? செகண்ட் இல்ல டவுட் இருக்கா? குட். மித்ரா உங்களுக்கு டவுட் இருக்கா? வேற வழியே இல்லாம டைரக்ட் டாக்ஸ் மத்தியானம் வைக்க வேண்டியிருக்கு, ரொம்ப சாரி. இந்தியாவில் திரட்டப்பட்டது அல்லது பெறப்பட்டதாக கருதப்படும் வருமானம் இந்தியாவிற்கு வெளியே. accrued or deemed to be accrued in India but received outside India. See, இது ஆக்சுவலா நான் வந்து உழைக்கிறது இந்தியாக்குள்ள, ஓகே, வாங்கினது இந்தியாக்கு வெளியில. புரியுதா? சூப்பர். இப்போ இது மூணுமே சர்க்கம்ஸ்டான்சஸ்ல மூணு சர்க்கம்ஸ்டான்சஸும் டாக்ஸபிள். income accrued or received outside India from a business and controlled in profession set up in India. See, business controlled வந்து இங்க தான் இருக்கு. ஆனா வெளியில பிசினஸ் மெயின் அத்தாரிட்டி இந்தியாலடா. ஓகே, ஆனா அதோட இன்கம் நான் வந்து அதுக்கான உழைப்பும் வெளிநாட்டுல போடுறேன். அந்த என்ன சொல்றது, அதோட இன்கமும் நான் வெளிநாட்டுல தான் வாங்குறேன் அப்படின்னா, அப்ப இந்த ரெசிடென்ட் இருக்கலாம், அவங்களுக்கு டாக்ஸபிள், நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் கிடையாது. ஏன் சொல்லுங்க நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் இல்லைன்னு? அவுட் சைட் இந்தியா கூட இருக்கலாம். கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசினஸ் வந்து இந்தியா கண்ட்ரோல்டா இருந்ததுன்னா, இன்கம் வெளியில அக்ரூவ் ஆனாலும் சரி, வெளியில ரிசீவ் ஆனாலும் சரி, இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் டாக்ஸபிள் ஃபார் நான் ரெசிடென்ட்ஸ். மற்றபடி டாக்ஸபிள். இந்த இது படிங்க மித்ரா, இந்த ஃபிஃப்த் ஒன் படிங்க கண்ணா. ஸோ இந்த கிளாஸ்க்கும் என்னன்னா, இந்தியால செட்டப் ஆயிருக்கணும். ஓகே, அவுட் சைடு அக்ரூவல் ஆனாலும் சரி, ரிசீட் ஆனாலும் சரி, ரெண்டுத்துலயுமே டாக்ஸபிள். ஆனா இந்தியால வந்து செட்டப் ஆயிருக்கு. ஆனா அக்ரூட் அண்ட் ரிசீவ் அவுட் சைடு இந்தியா, ப்ரொஃபஷனும் அவுட் சைடு, இன்கம் அக்ரூடும் அவுட் சைடு, ரிசீவிங்கும் அவுட் சைடு. அப்பனா நான் ரெசிடென்ட்க்கு கம்ப்ளீட்லி நாட் டாக்ஸபிள், ஏன்னா ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா. ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு நாட் டாக்ஸபிள், ரெசிடென்ட்க்கு மட்டும் தான் டாக்ஸபிள். எதனால இதுன்னு சொல்லுங்க? ஏன் வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு வந்து நாட் டாக்ஸபிள் சொல்லுங்க? என்னமா சாரி சாரி, சொல்லுங்க சொல்லுங்க, கவனிக்கலடா. அது ஒரு பாசிபிலிட்டி. ஆனா ரெசிடென்ட் பட் நாட் ஆல்ரெடி ரெசிடென்ட்க்கு நாட் டாக்ஸபிள் தான். ரெசிடென்ட் பட் நாட் ஆல்ரெடி ரெசிடென்ட்ல வந்து இந்த மினிமம் 2 அவுட் ஆஃப் 11 ப்ரீவியஸ் இயர் அண்ட் 7 ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து இதுவா நான் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்ல முடியும். ஸோ இவங்க மொத்தமாவே அவுட் சைடு இந்தியாலே பண்ணிட்டு இன்கமையும் அவுட் சைடு இந்தியா பண்ணா இந்தியாவோட பர்வியூ என்ன? ஒண்ணுமே கிடையாதுல்ல. போன 2 வருஷம், அதாவது ரெசிடென்ட் அண்ட் ஆன்லைன் ரெசிடென்ட்டோட இது என்னடா, 2 வருஷம் ப்ரெசீடிங் இயர்ல மட்டும் மினிமம் 2 அவுட் ஆஃப் 10 ப்ரெசீடிங் இயர்ஸ்ல இருந்திருக்கணும். கரெக்டா? அதே மாதிரி 730 30 டேஸ் வந்து அவன் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் 7 வருஷத்துல 730 நாளும் ஆர் மோர் டியூரிங் த 7 ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்கணும். அப்போ
எல்லாமே அவுட் சைடுன்னு வரும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் அவுட் ஆஃப் த பெர்வியூன்னு வரும்போது ரெசிடென்ட் அண்ட் ஆன்லி ரெசிடென்ட்க்கு மட்டும் தான் டாக்ஸபிளா இருக்க முடியும். இவங்க ரெண்டு பேருமே நாட் டாக்ஸபிள். சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா இன்கம் வந்து அக்ரூடா இருக்கட்டும் இந்த ஜீடா இருக்கட்டும் இந்தியால தான் அப்படின்னா மூணுமே டாக்ஸபிள். இன்கம் வந்து இந்தியால தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க, பட் இன்கம் அக்ரூட் அவுட் சைடு இந்தியானாலும் டாக்ஸபிள். இன்கம் ரிசீவிங் வந்து அவுட் சைடு இந்தியா வந்து இன்கம் அக்ரூட் இந்தியாவில் இருந்தானா அதுவும் டாக்ஸ். ஆப்போசிட் சார், அக்ரூட் இன் இந்தியா பட் ரிசீவ் அவுட் சைட் அதுவும் வந்து டாக்ஸபிள். ப்ரொஃபஷனல் செட்டப் இன் இந்தியா ஆனால் இன்கம் அக்ரூடோ ரிசீவ்டோ அவுட் சைட் இந்தியா அதுவும் ரெண்டுமே டாக்ஸபிள், பட் நான் ரெசிடென்ட் கிடையாது. ஆனா இது எல்லாமே வெளியில தான். இன்கம் அக்ரூட் வெளியில, இன்கம் ரிசீவ்டு வெளியில, ப்ரொஃபஷனல் மெயின் செட்டப் அவுட் சைடும் இந்தியா வெளியிலனா இப்போ கண்டிப்பா ரெசிடென்ட்டுக்கு அது டாக்ஸபிள் தானே. அவன் ஏன் இந்தியா விட்டு வெளியில போய் வேலை பண்ணோம்? எப்படா டாக்ஸ் உங்களுக்கு மெயினா இட் வில் கம் அண்டர் த பிரேக். பிராக்கெட் எப்போ வரும்? நீங்க டாக்ஸ் பே பண்ணனும் எப்போ வரும்? ஸ்லாபை தாண்டி போனா கரெக்டா? ஸ்லாபை எப்போ நீங்க தாண்டி போவீங்க? நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோடனே ஸ்லாபை தாண்டி போடுவீங்க. ஜென்ரலா வெளிநாட்டுல போய் ஏர்ன் பண்றவங்களுக்கு செம்ம ஏர்னிங் இருக்கும். ஏன் இதை டாக்ஸபிள் சொல்றாங்க? ரெசிடென்ட் அண்ட் ஆன்லி டாக்ஸபிள். நீ ஏன் இந்தியால இருந்து வேலை பண்ணலாம்ல? நீ ஏன் அவுட் சைடு இந்தியா போய் அங்க இன்கம் அக்ரூ பண்ணி ஏன் ரிசீவ்ட் அவுட் சைடு இந்தியா பண்ண? அதனால ரெசிடென்ட் அண்ட் ஆன்லி ரெசிடென்ட்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி அது டாக்ஸபிள். புரியுதா? Income accrued and received outside India in the previous year. It makes no difference if the same is later remitted to India. Taxable, not taxable. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான்டா. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. accrued in India. இங்க பாருங்க கண்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. Income accrued, received, deemed to be accrued, deemed to receive, business controlled. இப்படி போட்டு நான் சொல்றேன், சரியா? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், resident but not ordinary resident, non resident. ஓகேவா? அக்ரூட் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. அக்ரூடு இன் இந்தியா ரிசீவ்டு இன் இந்தியா, டீம்டு அக்ரூட் இன் இந்தியா, இதுவும் இன் இந்தியா. அப்பனா டாக்ஸபிள். இங்க பார்க்கணும். இன்கம் அக்ரூடு, இன்கம் அக்ரூடு நாட் இன் இந்தியா, அவுட் சைடு இந்தியா, சரியா? பட் ரிசீவ்டும் டீம் டு ரிசீவும் வந்து இன் இந்தியா. அப்பனா என்ன அர்த்தம்? டாக்ஸபிள் டாக்ஸபிள் டாக்ஸபிள். இங்க பாருங்க, income accrued in India or deemed to accrue in India but received outside India. இந்த received போட்டிருக்கலாம் in India in India. So in India கிடையாதுல்ல, received not in India. அப்பனா taxable. அதே மாதிரி income accrued, okay, and received outside India
from the business controlled setup in India. இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? taxable, taxable, non taxable. அடுத்தது income accrued and received outside India from a business controlled setup outside India. எல்லாமே outside India தான். அப்பனா இது taxable, இது ரெண்டுமே not taxable. எனி இன்கம் அக்ரூடு, ஓகேவா, அவுட் சைட் இந்தியா, இன்கம் அக்ரூடா இருக்கட்டும், ரிசீவ்டா இருக்கட்டும், என்னவா நடக்கட்டும், இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னாலும் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்சஸ். இந்தியாவுக்கு அப்புறம் வந்துருது அப்படின்னா அதேதான். புரிஞ்சுதா? இன்கம் அக்ரூட் இந்தியா, ரிசீவ்டு எல்லாமே இந்தியா இந்தியா தான் முன்மே டாக்ஸபிள். இன்கம் வந்து ரிசீவ்ட் இன் இந்தியா பட் நாட் அக்ரூட் இந்தியா கிடையாது, ஆர் டீம்ட் அக்ரூ வந்து கிடையாது. அப்படின்னா டிடிடி. இன்கம் அக்ரூடு இல்ல டீம்ட் அக்ரூ ரெண்டு தான் கேட்டகரி. இன்கம் அக்ரூடு, டீம்ட் அக்ரூட், பட் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா, இந்தியால கிடையாது அப்படின்னா டிடிடி. எது வந்து என்டி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. எப்ப வந்து என்னோட இன்கம் இங்க ரிசீவ் ஆலியோ, என்னோட பிசினஸ் கண்ட்ரோல் இங்க இருக்கும்போது என்னோட இன்கம் இங்க ரிசீவ் ஆலியோ, அப்ப என்ஆர் வந்து நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் கிடையாது. எப்போ மூணுமே இன்கமும் இங்க இல்ல, ரிசீவ்டும் இங்க இல்ல, பிசினஸ் கண்ட்ரோல்டும் இங்க இல்ல அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நாட் டாக்ஸபிள். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சம் போட போட இல்ல சம் போட போட உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிடுங்கண்ணா. சொல்லுங்க மிஷிதா. ஐயோ சாரி. தேங்க்யூ. இன்கம் வெளியில, ரிசீவ்டும் வெளியில, ஆனா பிசினஸ் கண்ட்ரோல் இந்தியானா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் தான் டாக்ஸபிள். மூணுமே இந்தியால கிடையாது அப்படின்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆல்ரெடி ரெசிடென்ட் அவங்களும் டாக்ஸபிள். புரிஞ்சுதா? கோத்ரூ பண்ணி பாருங்க கண்ணா. இது 2 மினிட்ஸ் தரேன். 3:08 3:10 வரைக்கும் கோத்ரூ பண்ணி பாரு. ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேவாடா? பாத்துட்டீங்களா? கோத்ரூ பண்ணிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் டவுட் இருக்கும். இப்ப சம் போட போட சரியாயிடுவா. ஆ, இல்லஸ்ட்ரேஷன் 9. ஒரு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்களேன் கண்ணா. 2 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். இந்த டைரக்ட் டாக்ஸ் புக் எடுத்துட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம். நீங்க என்ன டைரக்ட் டாக்ஸ் புக் வச்சிருக்கீங்க மித்ரா? இது ரெஃபரன்ஸ் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, இந்த இந்த சம் கோத்ரூ பண்ணுங்களேன்.
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்துடும். So, இப்போ RAM provides following details of income. Calculate the income which is liable to be taxed in India. Okay. ஒரு item ஐட்டமா discuss பண்ணலாம். சரியா? First salary received in India from a former employee of UK. நீங்க சொல்லுங்க வஷிதா. ஃபர்ஸ்ட் தான் சொல்லுடா டிஸ்கஸ் பண்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோடா. சொல்றேன் கண்ணா. இப்போ received in India கரெக்ட்டா? பட் எங்க இருந்து உங்களுக்கு வருது? இன் இந்தியாவா இல்ல அவுட் சைடு இந்தியாவா? ஹலோ ஹலோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ கேக்குதா? ஓகேடா. salary received in India from a former employer of UK. வஷிதா நீங்க சொல்லுங்க வஷிதா. received in India from a former employer of UK. இப்போ இது சொல்லுங்க, இது எந்த கேட்டகரியில வருது? இந்தியாவோடதுல ரிசீவ் ஆயிடுச்சு கரெக்டா? ஸோ 1,40,000 taxable taxable taxable. சரியா? இன்கம் ஃப்ரம் டி பிசினஸ் வந்து நேபாள் பீயிங் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. இந்தியால தான் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரம் அ டி பிசினஸ் இன் நேபாள். அப்பனா இன்கம் ரிசீவ்டு. ஆமா இதுரா. அதாவது இந்த கேட்டகரி. சாரி இங்கே இருக்கே. இது போட்டுறவா பேசாம. இந்த செட்டப் இன் இந்தியா இருக்கே. சாரி சாரி சாரி. இந்த இந்த ஃபோர்த் ஒன் கேட்டகரி. சரியா? ப்ரொஃபஷனல் செட்டப் இன் இந்தியா, இன்கம் அக்ரூட் இன் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா இருக்குல்ல, அது இந்த பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது மித்ரா நீங்க வாங்க மித்ரா. இன்ட்ரெஸ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட் இன் கனடா 1/3 ரிசீவ்ட் இன் இந்தியா. இது சொல்லுடா. இன்ட்ரெஸ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட் இன் கனடா 1/3. ஆ இது எந்த கேட்டகரி கீழே வரும்னு கேக்குறான். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரிசீவ்ட் இன் இந்தியா தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா? சோ ரிசீவ்ட் இன் இந்தியா தான் பார்க்க போறோம். இதுல அவங்க வந்து வெரி குட் சூப்பர். அப்பனா மூணுமே டாக்ஸபிள் கரெக்டா? ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். சூப்பர். அடுத்தது சொல்லுடா மித்ரா, நீங்களே சொல்லுங்க. ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் a business in Mumbai controlled from UK. controlled from UK. கரெக்ட். ஓகேவா? சோ அப்பனா எந்த கேட்டகரி? 1 lakh 1 lakh 1 lakh மூணுமே ஓகேவா? டாக்ஸபிள். வெரி குட். அக்ஷயா நீங்க சொல்லுங்க அக்ஷயா. Profits for the year 2012-13 from a business in Tokyo remitted to India. Past profit. அதாவது 2012-13ல நடந்தது இப்ப ரெமிட்டட் டு இந்தியாவாம். பாஸ்ட் ப்ராஃபிட். செல்லமா எப்பவுமே பாஸ்ட் ப்ராஃபிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கம்ப்ளீட்லி இட் இஸ் நாட் அட் ஆல் டாக்ஸபிள். நில் நில் நில். சரியா? பாஸ்ட் ப்ராஃபிட். ஓகேவா? நாட் டாக்ஸபிள். கரெக்ட் கரெக்ட். அடுத்தது அக்ஷயா இது சொல்லுங்க. இன்கம் ஃப்ரம் அ ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா பட் ரிசீவ்ட் இன் யுஎஸ்ஏ.
ம். ம். இல்ல யுஎஸ்ஏல ரிசீவ் ஆயிருக்கு. இந்தியாவோட அப்புறம் அக்ரூட் ப்ராப்பர்ட்டி. அப்பனா எங்க வரும்? ஆ, வெரி குட், கரெக்ட். 3 பேருக்கு புரிஞ்சுதாடா? தேர்ட் கேட்டகரி. சரியா? மித்ரா வஷிதா புரியுதா? சூப்பர். ஆ. இன்கம் ஃப்ரம் அ ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் பட் ரிசீவ்ட் இன் டெல்லி. இது சொல்லுங்க அக்ஷயா. லண்டன்ல பட் ரிசீவ்ட் இன் டெல்லி. வெரி குட்ரா. கரெக்ட். செகண்ட் கேட்டகரி. ஏய், எல்லாருக்கும் புரியுதா? இன்கம் அக்ரூட் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? பட் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஸோ டாக்ஸபிள், டாக்ஸபிள், டாக்ஸபிள். ஓகேவா? 1,50,000, 1,50,000, 1,50,000. வெரி குட் அக்ஷயா. சூப்பர். வர்ஷிதா, இது சொல்லுங்க வர்ஷிதா. இன்கம் ஃப்ரம் அ ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் பட் ரிசீவ்ட் இன் கனடா. ஆ, அவுட் சைட் இந்தியா இருக்கிறதுனால கேட்டகரி 5 புரியுதா? இது கேட்டகரி 5 பட் ஸோ டாக்ஸபிள் ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் இது. குட். அடுத்தது சொல்றா. இன்கம் ஃப்ரம் அ பிசினஸ் இன் ஜாம்பியா பட் கண்ட்ரோல்டு ஃப்ரம் டர்க்கி. 5 தான். புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? சூப்பர். இட்ஸ் எல்லாம் இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கடா. 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? குட். ஸோ இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 9. இப்போ இது முடிச்சிட்டோமா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா ஷால் பி டீம் டு டாக்ஸபிள் இன் ஆன்சர் ஃபர்ஸ்ட் irrespective of ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். எதெல்லாம்னா அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ரெகனைஸ் ஃபார் எக்ஸஸ் ஆஃப் 12%, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டபுள் ஒன்ஸ் பை ரேட் எக்ஸீடிங் 9.5%, இதெல்லாம் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. ஓகேவா? இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க செல்லம். ஓகே, இன்கம் ஃப்ரம் ராயல்டி, டெக்னிக்கல் சர்வீசஸ் டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. salary salary வந்து salary-னாலே என்ன அர்த்தம்னா நம்ம பண்ற வேலைக்கு கொடுக்குற ரெம்யூனரேஷன் தான் salary-ன்னு சொல்லுவோம். இதுல வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஏர்ன்ட் இன் இந்தியாக்கு. அப்புறம் ஒருவேளை வந்து salary இந்தியால உழைச்சி இந்தியால அதுக்கான பேமெண்ட் பண்றது இட் இஸ் டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. அதுல நோ டவுட். அதே மாதிரி எனி salary payable by government of India to a citizen of India for the services outside India shall be deemed to accrue or arise in India. ஓகேவா? இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட் டு டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. இன்ட்ரெஸ்ட்லாம் ஜஸ்ட் இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டியும் அதே மாதிரி தான். இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் ஏ பி. சலாம், இல்லஸ்ட்ரேஷன் ஏயும் பியும் ஹோம்ஒர்க் அண்ணா. சரியா?
டஃபா இருக்காதுடா, ஈஸியா தான் இருக்கும். Illustration A and B homework. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசனோட புக் பேக் படிச்சுடுங்க, ஓகேவா? அக்ரிகல்ச்சரல் இன்கம். மித்ரா சொல்லுங்க மித்ரா. வாட் ஆர் த தாட் ப்ராசஸ் யூ ஹேவ் ரிகார்டிங் அக்ரிகல்ச்சர் இன்கம்? அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன? அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு கிடைக்கும். சூப்பர், வெரி குட்ரா. அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன அர்த்தம்னா, நான் லேண்ட் வந்து இதுக்கு விட்டிருக்கேன், ரெண்ட்டுக்கு விட்டிருக்கேன், அப்போ அது அக்ரிகல்ச்சர் இன்கம். இல்ல நான் வந்து ம, ஒரு அதுலேருந்து வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அல்ல ஒரு பில்டிங் இருக்கு, அட்டாச் டு த அக்ரிகல்ச்சர் லேண்ட்னாலும் அது அக்ரிகல்ச்சர் இன்கம். சரியா? ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன? அந்த ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ்லாம் வச்சிருக்காங்களா, டிராக்டர் வச்சு ஆம், உழுது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்கம் டிரைவ் ஆகிறது அப்படின்னா அதுவும் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ rent or revenue derived from land, income from agriculture operations, income from farm house or building attached to agriculture land. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம். சரியா? இது கல்டிவேஷன் ஆஃப் லேண்டா இருக்கட்டும், அந்த ப்ராசஸ்ல இதுவா இருக்கட்டும், இல்ல அந்த நெல்லு நெல்லு மூட்டைலாம் விக்கிறாங்கல்ல, வித்த உடனே நம்மளுக்கு கிடைக்கிறதுல அதுவும் அக்ரிகல்ச்சரல் இன்கம் தான். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ agriculture activity consists of basic operation only, subsequent operation only, both basic and other. Example, digging, sowing seeds, income and exempt. Pruning, cutting, etc., income is not exempt. Both basic and subsequent functions na income and exempt. For example, இப்போ basic operation na என்ன தெரியுமாடா? இந்த லேண்ட் எல்லாம் உழும்போது பார்த்திருக்கீங்களா? அதாவது லேண்ட வந்து ஃபர்டிலிட்டி சீடு போடுறதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? லேண்ட மணல நல்லா வெளியில எடுத்து நல்லா கிளியர் அவுட் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபர்டிலைசர்ல அதுக்கு மேன்யூஸ்லாம் நல்லா போட்டு லேண்ட நல்லா கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? உங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா கண்ணா? அதே மாதிரி அது வந்து அதுக்கு வந்து அப்புறம் வந்து அது வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கறதுக்காக ஹியூமன் லேபரும் ஹியூமன் ஸ்கில்லையும் ப்ரையாரிட்டி ஜெர்மினேஷன் பண்ணுவாங்கல்ல, அது பேசிக் ஆப்ரேஷன். ஓகேவா கண்ணம்மா? சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, which was rendering the product fit for sale in the product or which are performed. முளை கட்டி வெளியில வருதுல்ல, முளை கட்டி வெளியில வருது, அதுக்கப்புறம் வந்து நெல்லு வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும் தெரியுமா? இதுல எல்லாம் பொங்கல் டைம்ல கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க? அறுவடை அறுவடை. தோஸ் அறுவடை இஸ் கால்ட் அஸ் சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன். ஓகேவாடா? ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டில்லிங் ஆஃப் லேண்டு, சோயிங் ஆஃப் சீட்ஸ், பிளான்ட் அண்ட் இரிகேஷன். சப்சிக்வெண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அறுவடை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் பேசிக் ஆப்ரேஷன் பண்ண போறேன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி. இல்ல நான் வெறும் அறுவடைக்கு மட்டும்தான் ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன்னா அது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி கிடையாது. பேசிக்கும் பண்ணி அறுவடையும் பண்றேன்னா அது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ
அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் லேண்ட் ஃப்ரம் அதர் சோர்சஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரம் லேண்ட் இந்தியால இருக்கு, இப்படி எடுத்துன்னு போங்க. நான் டிசிஷன் மேக்கிங் மாதிரி சொல்லித்தரேன். அக்ரிகல்ச்சர் இன்கம் மித்ரா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மித்ரா? ஓஆர்ல படிப்போமே கண்ணா, அந்த மாதிரி தான்டா. அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் இது. அங்கேருந்து லேண்ட்லேருந்து எனக்கு ஒரு இன்கம் வருது. ஆனா அந்த லேண்ட் வந்து இந்தியால தான் இருக்கு. இந்தியால இருக்கிற லேண்டை அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, எந்த லேண்டு இந்தியால இருக்கோ அது எந்த லேண்டை நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேனோ அது அக்ரிகல்ச்சரல் இன்கம் தட் இஸ் எக்ஸாம்ட். ஓகேவா? எந்த லேண்டு இந்தியால இருக்கோ, எந்த லேண்டு இந்தியால இருந்துட்டு அதர் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, கரெக்டா? அது இந்த பர்வியூலே வரவே வராது. அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்ற பர்வியூலே வரவே வராது. அதே மாதிரி எந்த லேண்ட் இல்லாம மத்த அதர் அசட்ஸ் மூலமா, ஓகேவா, தட் இஸ் ஆக்சுவலி இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் பர்வியூலே அதர் அசட்ஸ் மூலமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த பர்வியூலே இருக்காது. அப்ப லேண்டு இந்தியால இருக்கணும், அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் அது என்னது? அக்ரிகல்ச்சரல் இன்கம். அப்பதான் அது எக்ஸாம்ட். என்ன அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸாம் பண்ணிருக்காங்க? எதனால? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட் செல்லம். இல்ல, எதனால அந்த மாதிரி? ஏன் அக்ரிகல்ச்சர்? செல்லமா, ரெண்டு விஷயம் நான் இங்க சொல்றேன். மித்ரா, ஜிஎஸ்டி நம்ம படிச்சதுக்கு agriculturalists, they will not be asked to pay the GST. Burden will not be on that. But யார் ரெசிபியன்ட்டோ அவங்களுக்கு பர்சன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். கரெக்டாடா? ஆக மொத்தம் அக்ரிகல்ச்சர் வந்து ஃப்ரீ ஃப்ரம் பர்டன். நான் என்ன கேக்குறேன், ஏன் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு ஏன் டாக்ஸ் போட்டா என்னன்னு கேக்குறேன். சூப்பரா பேசிக் நீடு. பூவா இல்லாம எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறோம்? எதுக்கு இவ்ளோ எல்லாரும் எதுக்கு காலேஜ்லாம் போறீங்க? சம்பாதிக்கணும். கரெக்டா? எதுக்கு சம்பாதிக்கணும்? என்னடா, நான் ரொம்ப கஷ்டமா கேள்வி கேக்குறேன் நானு. எதுக்கு சம்பாதிக்கணும்டா? ஆ எண்ட் ஆஃப் த டே சாப்பாடு. சோ சாப்பாடுக்கு தான் எல்லா ஒர்க்கிங்குமே நடக்கிறது இல்ல. எல்லா கூதலும் சாப்பாடுல தான் நடக்கிறது. அந்த சாப்பாடுன்றது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் as a primary occupation of India. So it's a primary occupation of India when it is நம்மளோட இந்தியாவே வந்து இண்டஸ்ட்ரி அலைன்ட் நேஷன் கிடையாது, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு நேஷன். அப்படி இருக்கிற ஒரு நேஷன்ல அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸாம் கொடுக்கலன்னா தென் வாட் எல்ஸ் இல்ல? அதனால தான் the constitution has given exclusive power to make laws with respect to taxes on agriculture income to the state government to give a full 100% exemption. ஓகேவா? ஸோ எம்சிக்யூல கேட்பாங்கண்ணா, அக்ரிகல்ச்சர் எக்ஸம்ஷன் வந்து சப்ஜெக்ட் டு டாக்ஸா எக்ஸம்டான்னு கேட்பான். ஸோ உங்களோட ஆன்சர் எக்ஸம் டு டாக்ஸ். மித்ரா, இது படிங்க மித்ரா. ஒரு 5 மினிட்ஸ் தான்டா அண்ணா, அமுச்சிடுறேன் 3 பேரையும், சரியா? இது மட்டும் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம், இது படிங்க கண்ணா.
சூப்பர்ரா, வெரி குட்ரா. செல்லம்மா, இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எம்சிக்யூல கேட்பான். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எம்சிக்யூல வரும். பிரேம் சண்டா, இது மட்டும் காப்பி பண்ணிடு. படிடா. சூப்பர். இப்போ மாடி தோட்டம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, மாடி தோட்டம். அது மூலமா நர்சரி எல்லாம் வைக்கிறாங்களா, டெரஸ் இது. அது மூலமா குட்டி குட்டி நர்சரி எல்லாம் வைக்கிறாங்களா, அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். அதனால தான் ஒரு காலத்துல மாடி தோட்டம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது தெரியுமா? இந்த ஜோதிகா கூட 36வது வயதினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் அப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னையில. ஆனா இன்னும் இன்னும் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் ஒரு ஒண்ணும் இல்லடா, குட்டி தனியா எடுத்துக்கோங்க. குட்டி தனியா, அந்த தனியாவும் ஒரு சின்ன கொட்டாங்குச்சி, கொட்டாங்குச்சி தெரியும்ல, தேங்காய் ஓடு, கொட்டாங்குச்சியில போடுங்க. அழகா வந்து இது வரும், கொத்தமல்லி வரும். அந்த மாதிரியே ஒரு 10 கொட்டாங்குச்சியில வைங்களேன், உங்களோட ஒரு நாளோட கொத்தமல்லி தொகையலுக்கு ஆயிடுச்சு. இப்படிதான் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா அந்த மாடி தோட்டமே. ஒரு குட்டி கொடமிளகா சீட்ஸ் போடுறது கொட்டாங்குச்சியில. ஸோ இந்த கொட்டாங்குச்சி 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 பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து ஆர்கானிக் கவர்ஸ்ன்னு ஒன்று வந்தது. ஆர்கான் பிளாஸ்டிக் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தாங்க. யாரெல்லாம் மாடி தோட்டம் பார்த்திருக்கீங்க ஆக்சுவலா? உங்க ஃபேமிலியில யாரெல்லாம் பண்ணிருக்காங்க? பண்ணிருக்காங்களாடா? வச்சிருக்காங்களாடா இன்னும்? மெயின்டைன் பண்ண முடியலண்ணா. அது மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். மாடி தோட்டம் கிட்டுனே முன்னெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொடுக்குறாங்க ஆக்சுவலா. இதோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்கடா மாடி தோட்டம் கிட்ட. லைக் இது எல்லா கவர்மெண்டோட இதுல இப்ப நம்ம சென்னையில வந்து செம்மொழி பூங்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கேத்தட்ரல் ரோட்ல இருக்கே. அங்க வந்து ஜான்வரி பொங்கல் ஒட்டி அந்த மாடி தோட்டம் கிட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லயும் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இருக்கும் கிட்டு. இதுல வந்து இந்த அப்புறம் பாருங்க, மண்ணு, அப்புறம் நீங்க எவ்வளோ என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி கொடுப்பாங்க. 300 ருபீஸ்ல இருந்தே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும்டா. கொத்தமல்லி, அப்புறம் புதினா குட்டி குட்டியா போடுறது, அதுக்கப்புறம் வந்து கொடமிளகா சீட்ஸ், டொமேட்டோ சீட்ஸ், எப்படி அதை ரீசைக்கிள் பண்ணலாம் குட்டியா. இப்போ ஒரு நாள் கரிகா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் எனக்கு வந்து ஏப்ரல் மாசத்துலேருந்து கரிகா வேணும் மேம்னா, இன்னிலேருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொட்டாங்கச்சி இந்த இந்த மாதிரி கவர்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தய கீரை, குட்டி குட்டியா இருக்குல்ல. நம்ம பார்க்ல எல்லாம், கொலு பார்க்லாம் யார் வைப்பீங்கடா 3 பேர்ல? கொலு பார்க் வேற வைப்பீங்களா? பாத்திருக்கீங்களா? கொலுல அந்த பிளான்ஸ்லாம் வரும், பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஆக்சுவலா அதான் பேஸ் கான்செப்ட் ஆஃப் மாடி தோட்டம். எனிதிங் வாட் எவர் யூ கெட் ஃப்ரம் மாடி தோட்டம், ஆர் நோ தட் இஸ் மாடி தோட்டம் இஸ் சாம்பிளிங் இந்த நர்சரினா, இட் இஸ் டீம் டு பி அ அக்ரிகல்ச்சர் இன்கம். இது இம்பார்ட்டன்டான எம்சிக்யூஸ். ஸோ இன்ஸ்டன்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து கோத்ரூ பண்ணுங்க. மித்ரா, நீங்க மட்டும் அக்ஷயாக்கு வஷிதா கொடுக்கல எக்ஸாம்னால. மித்ரா, இன்ஸ்டன்சஸ் ஆஃப் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் செல்லம் நீங்க மட்டும் கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவாடா? நாளைக்கு கிளாஸ்க்கு பண்ணின்னு வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்சிக்வெண்டா இந்த இல்லஸ்ட்ரேஷன் 10 அது வந்து முடிச்சுட்டு எப்படி இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் பார்த்துடலாம். சரியா? ஸோ நாளைக்கு வந்து சாரி, அக்ரிகல்ச்சர் இன்கம் ஓடுது நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம், சம்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு மாதிரி ஏதாவது சும்மா கிளான்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா பாருங்க விஷிதான் மித்ரா, வஷிதா நக்ஷியா. மித்ரா, நீங்க தரவா பார்த்துட்டு வந்துருங்க செல்லம். எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க தரவா பண்ணிடுங்க, ஓகேவா? வஷிதா நக்ஷியா மறக்காமடா. ஸோ நாளைக்கு வி வில் டச் அப் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கண்ணம்மா, முடிஞ்சிருச்சு. லைக் டே ஆஃப்டர் டுமாரோ ஐ வில் பி கோயிங் டு என்னெல்லாம் இன்கம் ஃப்ரம் டாக்ஸஸ், எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸஸ் ஒன்றுனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல?
ஹோம்ஒர்க் என்னெல்லாம்னா இன்ஸ்டன்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம், நான் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் ஹோம்ஒர்க் இன்னைக்கு. ஏன்னா இதுல இந்த சாப்டர்ல இருந்து ஷுவர் ஷார்ட்டா ஒண்ணு ஒரு 2 மார்க் எம்சிக்யூ இல்ல 4 மார்க் எம்சிக்யூ வருது. அதனால நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கண்ணம்மா. தேங்க்யூ மித்ரா, தேங்க்யூ வஷிதா, அக்ஷயா. நான் 6 o'clock கிளாஸ் நான் ஒரு 5:30 கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? பை பை. தேங்க்ஸ் கண்ணா. பை பை. பை.